மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இன்று இரு புது நேம்ஸ் பெயர்கள் இருக்கின்றது. ரேணுகோபால், ஹிஷாந்தி உஷா மற்றும் அஜந்தா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ நாம் ஆரம்பிக்க முன்பு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாம் அதை பார்த்துவிட்டு இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். மேடம் சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்கலாமா கூடாதான்னு தெரியல, ஆனா அது கேட்டா நல்ல மாதிரி இருக்குது. கேளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ தியானம் தொடர்ந்து செய்யறோம். இப்ப நவீன காலம் இது. அப்போ ஒரு சின்ன முட்டு வலியோ ஏதோ ஒரு சின்ன வருத்தம் கூட குண்டலி தாய்க்கு சொல்லணும்னா அது குணமடையுதுங்கிறது நம்பிக்கை தான். அது இல்லைன்னு சொல்லல, நம்பிக்கை. ஆனா எனக்கு இன்னொரு பயம் வருது. எப்படின்னா, இப்படி குணமாகணும்னு நாங்க பேசாம இருக்கிறோம், இது பிறகு வேற ஏதாவது உருவாகிருமா, நாம இதை செக் பண்ணி பார்த்தா நல்லமா அப்படிங்கிற ஒரு பயம் வருதே. என்ன வருது? வேற ஏதாவது இல்ல இப்ப அந்த ஒரு வருத்தம் பிறகு பெருசாகி ஒரு 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 மாசம் 2 மாசத்துல பெருசாகி வேற வருத்தங்களா வருமோ, செக் பண்ணா நல்லமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணினா நல்லதா அப்படின்னு. அப்படிங்க. அப்படி அது கேட்கலாமான்னு தெரியல, ஆனா எனக்கு அப்படி இருக்கு. இது இது நவீன காலம் தானே மேடம். நிச்சயமா செக் பண்ணணும். செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இதுல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. மற்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. சில வருத்தங்கள் எல்லாம் டாக்டர்ஸ்ட செக் பண்ணி வருத்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு சாயோகா தியானத்தால குணமாகி பிறகு திரும்ப போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்க அவங்க சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்ன நடந்தது அப்படி கேட்டு. அப்போ அப்படி நிறைய அனுபவங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கே இருக்குது. நிச்சயமாக செக் பண்ண வேணும், நிச்சயமாக செக் பண்ண வேணும். அப்போ அதுதான் உங்களுக்கு மனதுக்கு உறுதியை தரும். இல்ல இது கேட்கலாமான்னு தெரியல, அதுதான் ஒரு சின்ன பயம். இல்ல பயம் இல்ல. நீங்க நிச்சயமா டாக்டர்ஸ்கிட்ட நீங்க போகத்தான் வேணும். வேண்டா என்னன்னு சொன்னா, இது ஒரு இது என்ன மாயையா மந்திரமா இல்லத்தானே? அப்ப இது உங்களுக்கு குணமாகுது. அப்ப அது குணமாகி உண்மையாக இருக்கு, அப்படி குணமாகிட்டா டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா. இப்ப இந்த கேன்சர் பிரச்சனைகளில் கூட ஒரு சில பேருக்கு, ஒரு சிலர் இல்லை, இந்த யோகா இந்த தியான வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேல் நடைபெற்றிருக்கு. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. சில பிரச்சனைகள் நோய் டாக்டர்ஸ் ஏலாதென்று கைவிட்டவர்கள் சரி திரும்ப டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டிருக்காங்க, என்ன நடந்தது, எப்படி குணமானீங்கன்னு. ஸோ உங்களுக்கு அது அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வருமே. அப்படி மனதுல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அப்படி பயம் ஏதாவது இருந்தா நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சது அலுவல். தன்னைத்தானே குணப்படுத்துறதுங்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அது உண்மையா இல்லையா, வேற பிரச்சனைகளுக்கு அது அமைதியா இருக்குதா, நாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ரீ மாதேச்சி அவர்களே சொல்றாங்க என்ன,
நீங்க நிச்சயமா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண வேணும் உங்களோட ஹெல்த் அதுகளை. ஓகே மேம், தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். இப்படி கேட்டது இது வந்து நம்பிக்கைதான், நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் ஒரு பயம் வரும். அதுதான். தேங்க்யூ, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். ஓகே, அப்போ இன்றைக்கு ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ வேறு யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லாட்டி நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, 7 மணிக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. விஜயா சக்தி, நீங்கள் எங்கேருந்து இணைகிறீங்கள்? வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். ஆஹா, எந்த இடம்? மட்டக்களப்பு. ஓ, ஓகே. நீங்கள் தொடர்ந்து எங்களோட வகுப்புகள் வர்றீங்களா? ஐ மீன் தொடர்ந்து நீங்க எனக்கு சில நேரங்கள்ல ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது, அப்ப அந்த கிளாஸ் டைம் எக்ஸாம் கொண்டு வருது, அதுக்குரிய கிளாஸ் போட்டிருக்காங்க அதே டைம்ல டெய்லி. அப்ப அது இல்லாத நேரங்கள்ல கலந்து கொள்றேன்மா. மற்றபடி நீங்க கிளாஸ் முடிஞ்சு போற சேனல் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பிராக்டிஸ் பண்றேன். வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, ஸோ நாங்கள் ஆரம்பிப்போம். வெறும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாங்கள் வகுப்பு முடிவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்று நாம் கடந்த வகுப்பில் நாம் விஷுதி சக்கரத்தை பற்றி பார்த்தோம். விஷுதி சக்கரம். ஸோ இன்று நாம் விஷுதி சக்கரத்தின் ஒரு பகுதியான விஷுதி சக்கரத்தின் ஒரு பகுதியான இன்னொரு சக்கரம், அது வந்து ஹம்ச சக்கரம் என்று சொல்லப்படும். ஹம்சா என்றால் அன்னப்பட்சி. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அன்னப்பட்சி வெள்ளை வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த அன்னப்பட்சி வந்து ஒரு திறமை கொண்டிருக்கின்றது. அதனுடைய திறமை என்னவென்றால் பகுத்தறியும் திறன். பகுத்தறியும் திறன் என்றால் நீங்கள் பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அந்த பாலை மட்டும் பிரித்தெடுத்து உண்ணும் திறன் கொண்டது இந்த அன்னப்பட்சி. ஸோ பாலையும் நீரையும் பிரிக்கக்கூடியது இந்த அன்னப்பட்சி, அதாவது பகுத்து அறியும் திறன். ஸோ இதுவே நமது ஹம்சா சக்கரம். இந்த ஹம்சா சக்கரத்தின் இருப்பிடம் எங்கு இருக்கிறது என்றால் இந்த இரு கண் புருவங்களுக்கும் மத்தியில் இங்கே இருப்பதே ஹம்சா சக்கரம். ஸோ இது தெய்வீக பகுத்தறிவு. நமது வாழ்வில் நாம் நல்லது கெட்டது பகுத்தறியும் திறன். இது பொது அறிவு, பொது அறிவு என்றும் சொல்லலாம், ஒரு ஒரு பொது ஞானம். ஸோ இந்த சக்கரத்துக்கு குண்டலினி அன்னை இந்த சக்கரத்துக்கு செல்வதில்லை. அவர் விஷுதி சக்கரத்தால் நேரடியாக ஆக்யா சக்கரத்துக்கு சென்று விடுவார், நெத்தியில் உள்ள இது.
இந்த சக்கரம் புருவங்கள் மத்தியில் இருக்கின்றது. இதற்கு செல்வது குண்டலினி சக்தி இதற்கு செல்வதில்லை. ஏனென்று சொன்னால் இது எம்முடைய அறிவு, பகுத்தறிவு, அதாவது நாம் உருவாக்கி கொள்ளும் அறிவு. குண்டலினி அறிவூட்டுவதல்ல. ஸோ நாம் எவ்வாறு எம்மை அறிவூட்டுகின்றோம்? பொது ஞானம். பொது ஞானம் என்றால் நமது அனுபவங்கள் மூலமாக நாம் நல்லது கெட்டது தெரிந்து கொள்கின்றோம். ஸோ அதற்கான விவேகம். ஸோ நல்ல விவேகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். உங்களுக்கு நன்மை தரும், உங்களுக்கு நன்மை பயக்கும், கூட்டமைப்புக்கு நன்மை தரும், அதாவது அனைவருக்கும் நன்மை தரும் மற்றும் எங்கள் உயர்வுக்கு நன்மை தரும் விடயங்களை நாம் தேர்ந்தெடுக்கும் திறமை. ஸோ அதுவே விவேகம். ஸோ இங்கு பகுத்தறிவு என்னென்று பார்ப்போம். அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் நீங்கள் புத்தகங்கள் அல்லது மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வது அறிவு. ஞானம் என்றால் அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்வது. இப்போ லக்ஷ்மி கேட்டார்கள், நான் பிரார்த்தனை செய்யும் போது வேலை செய்கின்றது, ஆனால் ஒரு பயம் வருகின்றது. ஸோ இங்கே என்ன நடக்குது என்றால் அறிவை பெற்றுக்கொண்டார். ஓகே, தியானம் மூலமாக இப்படி எல்லாம் செய்தால் இது நடக்கும் இது நடக்கும் என்ற அறிவை பெற்றுக்கொண்டார் இந்த வகுப்பில். பிறகு என்ன செய்தார் என்றால் அதை தனக்கு உபயோகித்து பார்த்தார். உபயோகித்து பார்க்கும் போது, அதாவது இன்னென்ன மாதிரி இன்ன இதுகளுக்கு செய்யுங்கள் என்று அறிவு கிடைத்தது. அதை பரிசோதனை செய்து பார்த்தார், தனக்குள் வேலை செய்கிறது. ஸோ அது அனுபவம் கிடைக்கிறது, இருந்தாலும் ஒரு பயம் வருகின்றது. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி வரும்போது அது உறுதியாகின்றது, அது ஞானமாகின்றது, அதாவது உங்களுடைய அனுபவம் ஆகின்றது. ஸோ அறிவு நிரூபிக்கப்படுகின்றது, அது ஞானம். ஸோ இவ்வாறு அறிவு நிரூபிக்கப்படும் போது, நமக்குள் ஒவ்வொரு விதமான அறிவுகள் நமக்குள் நிரூபிக்கப்படும் போது என்ன நடக்கிறது என்றால் பகுத்தறிவு வளர ஆரம்பிக்கிறது நமக்குள். ஸோ இங்கு நமக்கு அந்த ஞானத்தால் அனுபவங்களால் பகுத்தறிவு வளர ஆரம்பிக்கின்றது. அதாவது நல்லது கெட்டதை பிரித்தறியும் விவேகம் நமக்கு வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ ஞானம், இந்த ஞானம் என்பது உங்களுக்கு விஷயங்களை நாம் வாதிட தெரியும் அல்லது மக்களுடன் சண்டையிடுவது என்று அர்த்தம் அல்ல, அந்த அர்த்தம் இல்லை. ஞானம் என்பது நீங்கள் எப்படி எல்லாவற்றிலும் உள்ள நல்ல பக்கத்தை மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதே ஞானம். ஸோ அது பகுத்தறிவு. மற்றும் நீங்கள் எல்லா அழிவுகரமான விஷயங்களையும் தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒன்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது ஞானமாகும். ஸோ நமக்கு எது நல்லதோ அவற்றை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், அது ஞானம். ஸோ இப்பொழுது இந்த ஞானம் விவேகம் எமது இடது நாடி வலது நாடியை எவ்வாறு பயன்படுத்துவது, எமது கடந்த கால வாழ்வின் அனுபவங்கள், எதிர்காலத்தை பற்றிய எமது எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இடது நாடி எமது இச்சா சக்தி மனசக்தி, வலது நாடி எமது கிரியா சக்தி பிராண சக்தி. ஸோ இவற்றை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது எமது நன்மைக்காக.
ஸோ இந்த ஹம்சா சக்கரம் நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றது. நமது இடது நாடி வலது நாடியை நாம் எவ்வாறு சமநிலையாக பயன்படுத்துவது. நாம் சும்மா குந்தி கொண்டு இருக்க முடியாது. கடந்த காலம் அதிலிருந்து நாம் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கைக்கு இப்போ கடந்த காலத்தில் நெருப்பில் கையை நான் விட்டால் அது சுட்டது. அப்போ அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவம் எனக்கு உதவுகின்றது. இனிமேல் நான் கையை வைக்க மாட்டேன், ஏனென்றால் எனக்கு தெரியும் கையை வைத்தால் சுடும் என்று. ஸோ அதுபோல் கடந்த காலத்தில் நாம் கவலைப்படக்கூடாது. அதிலிருந்து நாம் அனுபவங்களை, நமக்கு தேவையான நல்ல அனுபவங்களை, ஞானத்தை, அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நமது எதிர்காலத்தை வளமாக்க வேண்டும். ஸோ இதுக்கு நமது ஹம்சா சக்கரம் உதவுகின்றது. மற்றது நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான விவேகத்தையும் நமக்கு தருகின்றது. இந்த விவேகம் நமது அனுபவத்தால் வருகின்றது. எனவே இந்த ஹம்சா என்ற சொல் 2 விதமான விவேகத்தால் ஆனது. ஹம் 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 என்றால் அகம், அகம் என்றால் நான். நான் என்பதை எங்கே பார்க்க வேண்டும். மற்றும் ஷா, ஷா என்றால் ஷமா, ஷமா என்றால் நீங்கள். நீங்கள் என்பதை எங்கே பார்க்க வேண்டும். ஸோ இது நான் நீங்கள், இந்த நான் நீங்கள் என்பது ஆத்மா பரமாத்மா. ஸோ நான் என்பதை எங்கே பார்க்க வேண்டும். சில விஷயங்கள் நான் தனியாக செய்ய வேண்டும். நமது தன்னம்பிக்கை, அது நமது இடது நாடி என்றும் கூட நாம் சொல்லலாம். நான் என்பது நமது இடது நாடி. தன்னம்பிக்கை, சில விஷயங்களை நான் செய்ய வேண்டும். எனக்கு தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கையோடு நான் செயல்களை செய்ய வேண்டும். சில விடயங்கள் நீங்கள், அதாவது தெய்வீக சக்தியிடம் விட்டுவிட வேண்டும். தெய்வீக நம்பிக்கை, எமது வலது நாடி, தெய்வீக நம்பிக்கை, இந்த 2ம் சமநிலையில் இருக்க வேண்டும். தெய்வீகத்தை மறந்து நானே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கும் நாம் போகக்கூடாது. அது சமநிலையற்ற நிலை, எம்மால் முடியாது. நான் ஒரு தூய ஆத்மா, அது மட்டுமல்ல, நான் பரமாத்மாவின் ஒரு அங்கம், இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்பது மறக்க முடியாத உண்மை. எனவே சில விடயங்களை நாம் தெய்வீகத்திடம் விட்டுவிட வேண்டும். ஸோ இதுவே ஹம் ஷா. ஸோ ஹம் என்றால் நான், எப்போது நான் செய்ய வேண்டும். ஷா, ஷமா என்றால் எப்பொழுது தெய்வீக சக்தியிடம் நான் சரணடைய வேண்டும், விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த ஹம்சா சக்கரம் நமக்கு சொல்கின்றது. பகுத்து அறிவு, இந்த பகுத்தறிவு அவசியம். இடது நாடிக்கும் வலது நாடிக்கும் இடையில் எவ்வாறு நாம் சமநிலையை வருவது. தன் நம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்கும் இடையில் சமநிலை வேண்டும். இறை நம்பிக்கை என்று எல்லாத்தையும் இறைவனிடம், தெய்வீக சக்தியிடம் விட்டு நாம் இருக்க முடியாது. நாமும் முயற்சிக்க வேண்டும். தெய்வீக சக்தியின் உதவியும் நமக்கு தேவை. இது 2க்கும் இடையில் உள்ள சமநிலை மிகவும் அவசியம். இடது நாடி வலது நாடி சமநிலை, தன் நம்பிக்கைக்கும் தெய்வீக நம்பிக்கைக்கும் இடையிலான சமநிலை. ஸோ இதை தருவது நமது ஹம்சா சக்கரம். ஸோ இந்த சக்கரத்தை நாம் கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஹம்ச சக்கரத்தை வளர்ப்பதற்கான வழிகள். ஸோ எவ்வாறு இந்த ஹம்ச சக்கரத்தை நாம் வளர்ப்பது. சுய ஒழுக்கம் அவசியம். ஏனென்றால் ஒழுக்கம் யார் செய்ய வேண்டும். எம்மை நாம் ஒழுங்குபடுத்துவது நாம் செய்ய வேண்டும். இன்னொருவர் வந்து செய்ய முடியாது. நானே எனக்கு குரு, நானே என்னை வளம்படுத்த வேண்டும். நானே என்னை வளம்படுத்தும் திறனும் அறிவும் இந்த தியானம் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே சுய ஒழுக்கம் மற்றும் சுய பரிசோதனை, அதாவது எப்பொழுதும் நாம் எம்மை கவனித்து கொள்ள வேண்டும். நான்
கவனித்து சீர்திருத்தம் செய்து எம்மை வழி நடத்த வேண்டும். ஸோ இதனால் எமது ஹம்சா சக்கரம் வளர்ச்சி அடையும். எமது பொது ஞானம், எமது பகுத்தறிவு, விவேகம் எமக்குள் வளர்ச்சி அடையும். ஸோ அவ்வாறு நாம் சில கேள்விகளையே நாம் கேட்கலாம். ஸோ வை டு ஐ டூ சச் அ திங்? ஸ்ரீ மாதாஜி நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். சில நேரங்களில் சில செயல்களை செய்தால் நான் ஏன் இந்த செயல்களை செய்கின்றேன், நான் ஒரு சகஜ யோகி, ஸோ இந்த மாதிரியான செயல்கள் செய்வது எனக்கு அழகா, எனக்கு அது சரியானதா? எனவே அவ்வாறு நாம் நம்மை சுய பரிசோதனை செய்யும் போது நாம் அழிவுகரமானவை, வேண்டாதவற்றை விட்டு விடுகின்றோம். ஸோ எதையும் நாம் டிக்னிஃபைட் மேனர், அதாவது ஒரு கண்ணியத்தோடு நாம் எமது வாழ்வில் வாழ வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பது, குடும்பத்தை கொண்டு நடத்துவது, அனைத்தையும் ஒரு கண்ணியமான முறையில், சரியான முறையில், அமைதியான முறையில், பொறுமையோடு நாம் செய்யும்போது இந்த எமது ஹம்சா சக்கரம் எமக்கு வளர்ச்சி அடைகின்றது. இதனால் எமது இடது நாடி வலது நாடி சமநிலை மேலும் எமக்கு கிடைக்கின்றது. விவேகம் வளர்ச்சி அடைகின்றது. ஸோ இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்லுவோம். மனம், உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து கவனத்தை நாம் பிரம்மராந்திரத்துக்கு கொண்டு வருவோம். பிரம்மராந்திரம் என்பது இந்த உச்சிக்குழி, இது லிம்பிக் ஏரியா என்று சொல்லப்படும். அதாவது மிக நரம்புகள் செறிந்த இடம். இந்த பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் அது இடது இருதயத்தின் பீடம் இருக்கின்றது. அது இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. எனவே நாம் தியான நிலையில் ஆத்மா இங்கு வருகின்றது. அதற்கு கீழ் சஹஸ்ராரம் 1000 நரம்புகள் முடிவடையும் இடம். இந்த நரம்புகள் செறிவடைந்து இருக்கின்றது. எமது மைய நரம்பு தொகுதியில் இருந்து 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. எனவே நரம்பு முடிவுகள் செறிந்த இடம். அந்த இடம் தளர்ச்சி அடைய வேண்டும். அந்த தளர்ச்சி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக நாம் அதை கவனிப்போம். எமது கவனத்தை அமைதியாக அங்கு நாம் வைக்கும் போது அந்த நரம்புகள் தானாக தளர்ச்சி அடைகின்றது. ஏனென்றால் இப்பொழுது எமது கவனம் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது. ஆத்மா அங்கு வந்து கவனிக்க தொடங்குகின்றது. ஆத்மாவை பற்றி பார்த்தோம். சட் சிட் ஆனந்த ரூபம், அதுவே ஆத்ம ரூபம். சத்தியத்தால் அறிவூட்டப்பட்ட எமது கவனத்துக்கு தெரிகின்றது, நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்பதை கவனம் நன்கு உணர்கின்றது. எமது விழிப்புணர்வுக்கு வருகின்றது. அந்த கவனத்தை நாம் அங்கு கொண்டு செல்லும் போது ஆத்மா அங்கு வருகின்றது. எமது ஆத்மா எம்மை கவனிக்க ஆரம்பிக்கின்றது. ஸோ உச்சிக்குழி தளர்வடைகின்றதா? உங்களுடைய கவனத்தை கொண்டு செல்லும் போது அது தளர்வடைய ஆரம்பிப்பதை நீங்கள் காணலாம். ஸோ சற்று கீழ் இருதய பீடம் தளர்வடைய செய்வோம். அதற்கு கீழ் 1000 நரம்புகள் கொன்ற எமது சஹஸ்ராரம், இந்த 1000 நரம்புகளும் தளர்வடையட்டும். உண்மையில் தலையில் ஒரு
தாமரை மொட்டு கூம்பி இருக்கும் தாமரை மொட்டு இப்படி விரிவடைந்து உங்களுடைய தலையில் ஒரு தளர்ச்சி நரம்புகள் அவ்வாறு ஒரு தளர்வடைந்து லேசாகி திறப்பதை நீங்கள் உணரலாம். சஹஸ்ராரத்தில் தலை உச்சியில். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அமைதியாக அந்த இடத்தை கவனித்துக் கொண்டு இருத்தல். நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியே செய்கின்றது. நாம் செய்ய வேண்டியது எம்மை முழுமையாக எம்மை வெளிப்படுத்துவது. எமது இருதயத்தை முதலில் வெளிப்படுத்துவோம். அங்கு கள்ளம் கபடம் சூதுவாது எதுவும் இல்லாது ஒரு குழந்தை உள்ளத்தோடு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி அன்பு சக்திக்கு நம்மை வெளிப்படுத்துவோம். இப்பொழுது மெதுவாக உங்கள் இரு கைகளையும் அவதானியுங்கள். 10 விரல்கள், உள்ளம் கை, சுவாசம் சுழுமுனை நாடியில் அமைதி அடைகின்றதா? பொறுமையோடு மன அமைதியோடு கவனிப்போம். எண்ணங்கள் வருமாயின் வலது கையை நெற்றியில் வைத்து நான் மன்னிக்கின்றேன் என்று நாம் சொல்லுவோம்.
ஸோ உங்களுடைய கை கை விரல் 10 விரல்களையும் அவதானியுங்கள். இவை எமது நரம்பு முடிவுகள், சக்கரங்களிலிருந்து வரும் நரம்பு முடிவுகள் முடியுமிடம் மற்றும் உள்ளம் கை மூலாதார சக்கரத்தின் இருப்பிடம். கைவிரல் நுனிகளிலும் ஒரு தளர்வு ஏற்பட்டு அங்கிருந்து மெதுவாக அந்த நுண் அதிர்வுகள் வெளிவருகின்றதா? இதிலையில் எமது மூலாதார சக்கரத்தின் இருப்பிடத்தை கவனிப்போம். அது எமது மணிக்கட்டு, இரு கைகளிலும் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதியில் இருக்கும் இடம். இந்த இடத்தை கவனியுங்கள். இது மூலாதார சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் இங்கு முடிவடைகின்றது. அங்கு ஒரு உணர்திறனை நீங்கள் உணரலாம். உங்கள் மூலாதார சக்கரத்தை நீங்கள் அந்த இடத்தில் உணரலாம். மூலாதார சக்கரத்தின் பண்புகள் நமக்கு தெரியும். குடலினி தாயிடம் கேட்போம், தாயே எனது மூலாதார சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். அதன் பண்புகளை எனக்குள் ஒளியூட்டி எனது ஆளுமையில் அவை வளர எனக்கு அருள் புரியுங்கள். மூலாதாரத்தின் பண்பு களங்கமில்லாத குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு, விவேகம். நேர்மையான அறிவே விவேகம். யாரும் ஏமாற்ற முடியாது. களம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவு இல்லை. அதே நேரம் யாரும் ஏமாற்ற முடியாது. நேர்மையான அறிவு நிறைந்தது, விவேகம் நிறைந்தது. சமநிலை, சாதுரியம், மங்களகரத்தை எமது வாழ்வில் கொண்டு வர வல்லது. இப்பொழுது எமது சுவாதிஸ்தானத்துக்குரிய விரல் எமது இரு கைகளிலும் கட்டை விரல். அதை நாம் தியான நிலையில் அதை கவனிப்போம். எமது சுவாதிஸ்தானம் நமக்கு தெரியும். எமக்குள் இருக்கும் நல்ல ஆற்றல்கள், திறன்களை நமக்குள் வெளிப்படுத்தும் சக்தி மையம். எவ்வாறு நமக்கு தூய தெய்வீக ஞானத்தை தருகின்றது, தூய கவனத்தை தருகின்றது. தூய தெய்வீக ஞானம், அதாவது அறிவு வளரும் போது நமக்குள் அறிவு வளர்கின்றது, கவனம் தூய்மை அடைகின்றது. இதனால் எமது ஆற்றல்கள் நன்றாக வெளிப்படுகின்றது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். நமக்குள் கலைத்திறன் இருந்தால் அவை வெளிப்படும். நமக்குள் இருக்கும் ஆற்றல்கள், திறன்மைகள் நன்றாக வெளிப்படும். அது மட்டுமல்ல, நாம் ஒரு அன்பு நிறைந்த கலைஞர்களாக மாறுகின்றோம். நமது வாழ்வில் வேண்டாதவை அனைத்தையும் தவிர்க்கும் திறன் நமக்கு வருகின்றது. அனைத்தையும் தவிர்த்து நாம் ஒரு நல்ல செயல்திறன் உடையவர்களாக மாறுகின்றோம். குண்டலினி தாயே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதன் ஆளுமைகளை எனக்குள் வளரச் செய்யுங்கள் தாயே.
இப்பொழுது நமது கவனத்தை வயிற்று பகுதி நாபி பகுதியில் இருக்கும் நாபி வயிற்று பகுதியில் இருக்கும் நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். அது நமது நடுவிரலில் நாம் உணரலாம். நாபி சக்கரத்தில் இருந்து வரும் நரம்புகள் நடுவிரலில் முடிவடைகின்றது, விரல் நுனியில். இது நமது குடும்ப வாழ்வில், உலக வாழ்வில் அமைதி, மன திருப்தி, மன நிறைவு, இதனால் நமக்கு தாராள குணம் பெறுகின்றது. ஆன்மீக தேடுதல், ஆன்மீக வளர்ச்சி உரிய மையம் நாபி. அதாவது நமது வாழ்விற்கான 3 அடிப்படை: உணவு, உடை, உறையுள் என்று சொல்லுவார்கள். முதலில் நமக்கு உணவு தேவை. மனித முன்னேற்றத்தில் உணவை தேடி அலைந்து, பிறகு உடை, பிறகு மனிதனுக்கு அறிவு வளரும் போது தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஞானம் வருகின்றது. எனவே உடை அணிய ஆரம்பித்தான். அதன் பின் உறையுள், வீடு தேவைப்பட்டது பாதுகாப்புக்காக. இவையே எமது உலக வாழ்வின் அடிப்படை தேவை. அவற்றில் நமக்கு அமைதியும் மன நிறைவும் வந்ததும் நாம் மேலே தேட ஆரம்பிக்கின்றோம், அன்பை தேட ஆரம்பிக்கின்றோம். நல்ல உறவுகளோடு அமைதி, அன்பை தேடுகின்றோம். இவ்வாறு எமது ஆத்ம வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. எமக்குள் ஆத்ம ஆழ்மைகள் வளர ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நாம் அவற்றை தேட ஆரம்பிக்கின்றோம். குண்டலின் தாயே, எனது நாபி சக்கரத்துக்கு வந்து எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி தாருங்கள். அதன் ஆளுமைகளை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். எனக்கு அமைதியை தாருங்கள், மன நிறைவை தாருங்கள். மற்றவர்களோடு அன்பாக இருக்கும் மன நிறைவை, தாராள மனதை தாருங்கள். பவசாகரம் நாபியை சுற்றி இருக்கும் பகுதி, எமது உள்ளங்கையை சுற்றி இருக்கும் பகுதி, எமது கைகளில். அந்த இடத்தை நாம் கவனிப்போம். குரு தத்துவம். நானே எனக்கு குரு. நாம் அடிமைப்படவோ மற்றவர்களை அடிமைப்படுத்தவோ கூடாது. நானே எனக்கு குரு. ஆத்மாவையே நான் தலை வணங்குகின்றேன். எனது ஆத்ம விழிப்புணர்வுக்கு, ஆத்மாவுக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனக்குள் இருக்கும் தர்மம், நல்லொழுக்கத்துக்கு தலை வணங்குகின்றேன். தெய்வீக சக்திக்கு தலை வணங்குகின்றேன். வேறு எந்த ஒன்றுக்கும் நாம் தலை வணங்க தேவையில்லை. எனவே எமது பவசாகரம் தூய்மையாக இருக்கும். எமது குரு தத்துவம் அதிகரிக்கும். எமது
நானே எனக்கு குருவாக இருக்கும் திறனும் ஞானமும் எமக்குள் அதிகரிக்கும். குண்டலினி தாயே, எனது பவசாகரத்தை ஒளியூட்டி அதன் பண்புகளை எனக்குள் ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது கவனத்தை நடு இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். இருதயம் அன்பு, கருணை, பணிவு, கடமை உணர்வு, தாயன்பு, தந்தையின் அன்பு, பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை அனைத்தும் நமது இருதய சக்கரத்தில். குண்டலினி தாயே, எனது இருதய சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி அதன் பண்புகளை எனக்குள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள். எனது இருதய சக்கரத்தை வளமடைய செய்யுங்கள், ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்லுவோம். தொண்டையில் இருக்கும் பகுதி, தொண்டையில் நமது கைகளில் சக்கரங்களில் நரம்புகள் முடிவடைகின்றது. இவை அனைத்தும் விசுதி சக்கரத்தில் இருந்தே வழிபட்டு கையில் வந்து முடிவடைகின்றது. நமது விசுதி சக்கரம் நன்றாக வளம் அடைந்தால் இந்த உணர்திறன் நன்றாக அதிகரிக்கின்றது. தொடர்பு, தெய்வீகத்துடனான தொடர்பு நமக்கு நன்றாக கிடைக்கின்றது. இந்த நுண் அதிர்வுகள், தெய்வீக அன்பு அலைகளை நாம் நன்றாக உணர முடிகின்றது. குண்டலினி தாயே, எனது விசுதி சக்கரத்துக்கு வந்து எனது விசுதி சக்கரத்தை முழுமையாக வளம்படுத்தி தாருங்கள். விசுதி சக்கரத்தில் எனக்கு சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் ஆவேன். என்னையும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள் தாயே. அதை நான் உணரச் செய்யுங்கள். எனக்கு சாட்சி பாவ நிலையை தந்தருளுங்கள். அதாவது சாட்சி பாவ நிலை என்பது என்னையே நான் விலகி நின்று கவனித்து கொண்டிருத்தல். அந்த அறிவூட்டப்பட்ட ஒளியூட்டப்பட்ட கவனத்தால் என்னை நான் கவனிப்பது. என் நிலையில் மனதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. மனம் அமைதி அடைகின்றது. ஹம்ச சக்கரம் புருவங்களுக்கு மத்தியில், அதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு பகுத்தறிவை தந்தருளுங்கள். நல்லது கெட்டது பகுத்தறியும் அந்த திறனை எனக்கு தந்தருளுங்கள். அதற்கான ஆத்ம அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். அந்த திவ்ய அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். எனது வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும், நான் இந்த உலக வாழ்வில் வாழும் ஒவ்வொரு கணத்திலும்
இந்த ஆத்ம அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். தெய்வீக அனுபவங்களை எனக்கு தந்தருளுங்கள். எனக்குள் நான் எனக்குள் ஏற்படும் இந்த ஆளுமை மாற்றங்கள், நல்ல ஆளுமை மாற்றங்களை நானே உணரும், ஒவ்வொரு நாளும் நானே உணரும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். எனது வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு கணத்திலும் நான் அந்த எனக்குள் அந்த ஏற்படும் அந்த ஆளுமை மாற்றங்கள், நல் மாற்றங்களை நான் உணரச் செய்யுங்கள். எனது நடை, உடை, பாவனை, நான் மற்றவர்களோடு பேசும் விதம், நடக்கும் விதம், எனது வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் நான் ஒவ்வொன்றையும் கையாளும் விதம், அனைத்திலும் ஒரு அமைதி, ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு நல் மாற்றத்தை நான் காணும் நிலையே எனக்கு தந்தருளுங்கள். ஆகிய சக்கரத்தில் நாம் அனைவரையும் மன்னித்து எமையும் மன்னிப்போம். நான் எனது தவறுகள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன், அதுபோல் மற்றவர்களையும் நான் மன்னிக்கின்றேன். குண்டலினி தாயே, நான் ஆத்மாக்கு எதிராக தவறுகள் செய்திருந்தால், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால், இனி செய்ய இருக்கும் தவறுகள் அவற்றை கூட மன்னித்து விடுங்கள். நான் எனது எண்ணங்களிலும் செயல்களிலும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்க விரும்புகின்றேன். கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். சஹஸ்ராரம், 1000 நரம்புகளின் முடிவிடம், அதன் முழுமையான தளர்ச்சியை நாம் உணர்வோம். கவனம் அடையட்டும். சுழுமுனை நாடி வழியாக சுவாசத்தோடு கவனத்தை அமைதியாக கொண்டு வந்து நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இன்று ஒரு 5 நிமிடம் நாம் அமைதியான தியானத்தில் இருப்போம். நான் ஒரு இசை போடுகின்றேன், அதை கேட்டு தியானிப்போம்.
மியூசிக் கேக்குதா? ஆமா ஆமா கேக்குது. கேக்குதுமா, கேக்குது. ஓகே. மியூசிக் கேக்குது. ஸோ இப்பொழுது ஆ, யாராவது உங்களுடைய தியான அனுபவங்களை சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். ஆ, எல்லோருக்கும் தியான நிலைக்கு செல்ல முடிந்ததா? அந்த அமைதி நிலைக்கு செல்ல முடிந்ததா? ஓம் அம்மா. ஓகே, வெரி குட். இன்றைக்கு தியானம் செய்யக்குள்ள என்ன நடந்துன்னு சொன்னா, இந்த கைகள் எல்லாம் செஞ்சு ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜியா இருந்துச்சு. என்ன சுத்தி ஒரு ஒரு எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆஹா. செய்யற நான் தான் இல்லைன்னு இல்லை. நான் இன்றைக்கு குயிக்கா டக்குண்டு ஆஹ் எல்லா பாடி மைண்ட் எல்லாம் செட் ஆகின மாதிரி ஒரு பீஸா இருந்துச்சு. ஆஹா. அது என்னடா நாங்கள் கூட்டா தியானம் செய்யக்கல அது இலகுவா அந்த தியான நிலைக்கு அந்த அமைதி நிலைக்கு போகக்கூடியதா இருக்கும்.
ஆரம்பத்துல இந்த கூட்டா செய்யறது அங்க ஒருதருக்கு அது உதவும். மற்றது ஒவ்வொரு சக்கராவா சொல்லி சொல்லி அதை ஒவ்வொன்றா கொண்டு வரும்போது ஆஹ் அது இன்னும் நல்ல ஒரு இதா இருந்துச்சு. ஆஹா. என்ன சொல்ற, வித்தியாசமான ஒரு உணர்வா நல்லா ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஒவ்வொரு இதுகள்லையும். அந்த ஆஹா. இடமெல்லாம் ஃபீல் ஆகி நல்ல ஒரு லைட் ஆகுற மாதிரி பாடி மைண்ட் எல்லாமே ஆஹா. ஆஹா. ஈஸியா இருந்தது. நன்றி அம்மா. நன்றி நன்றி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு. மற்றவர்கள் யாராவது? மதி சொல்லுங்க. மதி மதி நீங்க அன்மியூட் பண்ணி இருக்கிறீங்க, கதைங்க. ஜெயஸ்மதி சொல்லுங்க. ஆமா, அவங்க சொன்ன மாதிரிக்கே வந்துட்டு நல்ல சக்கரங்கள்ல சொல்லும்போது நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு அமைதி நல்லா இருந்துச்சுமா. இன்னைக்கு அந்த நீங்க சொல்லுது அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அமைதி நிலைக்கு எங்களால நல்லா போக முடிஞ்சதுமா. நல்லா இருந்துச்சு. ஓகே, நன்றி ஜெயஸ்மாதிஜி. ஸோ இப்பொழுது ஒரு ஸ்ரீமாதிஜியின் ஒரு அருளுரையை நாம் கேட்போம். ஹம்ச சக்கரத்தை பற்றிய ஒரு உரை, ஒரு சிறிய உரை கேட்போம். இது ஒரு சிறிய உரைதான், 3-4 நிமிடங்கள். ஸோ அதை அவதானமாக நாம் கேட்போம். Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingala crossover and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not all right, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say, sometimes you also offer me some dry fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some
sauce or some liquid thing, because if you eat very dry food, also this becomes very dry. And it's very important because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. It could be anywhere in the lung. If it is dried up, it can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things. Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there's no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I've told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little dropper. You can put it in the hot water, can heat it up every day and take 2 drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. ஸோ ஸ்ரீமாதிஜி சொல்கின்றார் ஹம்சா சக்கரத்தை வளமாக வைத்திருப்பதற்கு நமது உணவு கொஞ்சம் நீராகாரமானதாக இருக்க வேண்டும். ஸோ உணவோடு நாம் ரசம் அந்த மாதிரி சேர்க்கலாம். குழம்பு, ரசம் அல்லது சொதி அந்த மாதிரி. அது நமது ஹம்சா சக்கரத்துக்கு உதவும் உணவில் சேர்ப்பது. அடுத்தது அந்த ஹம்சா சக்கரத்தை உலர விடாது நாம் பாதுகாப்பதற்கு மூக்குத்துவாரங்களில் சிறிது நெய் நாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அது நமது ஹம்சா சக்கரத்தை வளமாக வைத்திருக்க உதவும். அதே நேரம் நமது நெய் எடுத்து சிறிது வெளியிலும் நமது ஹம்சா சக்கரத்தை ஒரு சிறிது மசாஜ் செய்து கொடுக்கலாம். ஸோ அதனுடைய இருப்பிடம் நீங்கள் ஸ்ரீமாதிஜி காட்டினார். அது இரு கண் பூர்வங்களுக்கு மத்தியில் ஹம்சா சக்கரம். ஸோ இன்னொரு சிறிய உரை இருக்கின்றது நுண் அதிர்வுகள் பற்றி. நீங்கள் கேட்க விரும்பினால் அதை போடலாம். அது ஒரு 8 நிமிட உரை. கேட்க போறீர்களா? அல்லது இன்றைக்கு முடித்துக் கொள்வோமா? ஓகே ஓகே, ஸோ போடுவோமா? ஸோ நாங்கள் இந்த கைகளில் தலையுச்சியில் எல்லாம் குளிர்ச்சியை உணர்கின்றோம். அதாவது குண்டலினி சக்தியின் அந்த அன்பின் வெளிப்பாடு ஒரு ஒரு குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக வெளிப்படுகின்றது. அதை நாம் உணர்கின்றோம். அது என்றால் என்ன? அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த நுண் அதிர்வுகள் என்றால் என்ன என்பதை பற்றி ஸ்ரீமாதிஜி விளங்கப்படுத்துகின்றார். இந்த நுண் அதிர்வுகள் நல்ல இருதயம் கொண்டவர்களிடமிருந்தும் வெளிப்படுகின்றது. எமது ஆளுமைகள் நன்றாக மாறும் போது நாமும் இந்த நுண் அதிர்வுகளை வெளிப்படுத்துகின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதும்
அதை உணர்ந்து கொள்ளலாம். ஸோ இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அன்பு என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை இப்போ சூரியனின் வெப்பம், ஒளி, சூரியனின் ஒளியை நாம் எவ்வாறு உணர்கின்றோம் என்பது வெளிச்சம் தெரிகின்றது. ஆனால் எமது மேலில் படும்போது ஒரு சூடு, அது சூடாக, அது ஹீட் எனர்ஜி, சூடு சக்தி. ஸோ அந்த மாதிரி இந்த நுண்ணதிர்வுகளும் ஒரு அன்பு சக்தி. அந்த அன்பு சக்தியை நாம் எவ்வாறு உணர்கின்றோம்? அலை அலையாக, அந்த குளிர்ச்சியாக நாம் உணர்கின்றோம். ஸோ அதை பற்றி ஸ்ரீ மாதாஜி ஒரு சிறிய உரைதான் நாம் கேட்போம். Vibrations, as I said, that is the manifestation of the spirit, but it is a very vague way of expressing it. Now see, there's a nice flame before me. This candle has been enlightened. Now what does it do? It gives you light. Alright. How does it give you light? By throwing light to us, by emitting light. It is the emitting of pulsation from the cell. This light, this is light. Actually there is sound, there is light, very high frequency sound, very high frequency. Actually many types of sound are mixed in this. There is magnetism in these vibrations. It has all the 5 elements, the subtle of all the 5 elements inside these vibrations. They are talking, they are telling you, they are guiding you, they are helping you. It's because the spirit is working. Like this light you take in your hand, you go in the darkness and you see that there is impediment in between. You have to cross it. So you get the idea with this light. The light is doing that for you. So when the spirit pulsates in your conscious mind, then it is a self-realized personality. But in the unconscious it is there all the time working. Actually the spirit itself comes out. It's as big as your thumb is. You can contain your thumb in your heart. That is the reflection of God Almighty within us, because heart perceives that image within itself. It is pulsating and is emitting the knowledge through our unconscious. Spirit is an unconscious being till we are realized. Once we are realized, it becomes conscious. It starts emitting itself and pulsating. And what is spirit? Is God Almighty Himself in a miniature form which is reflected in us. The more we clean our heart, which represents all the 7 chakras within us. There are 7 auras around our heart. All the 7 chakras which are here in the Sahasrara, the seats are there, and all the 7 chakras are within us. Have 7 auras around our heart. And when all of them are clear cut, absolutely clear, pure, integrated, then the complete emission starts of those vibrations. They are much more than I can explain, because, say, the other day a lady was writing a letter to me and she was saying that, Mother, I'm so sorry, my accommodation problem is at the climax, and very frustrating letter to begin with, and I'm absolutely as if she's going to be doomed now, the way she was writing. I mean, it's such a trivial thing like that, but she was very much concerned because she didn't know where to go. And
first half of the letter is like that. Second half is this, that mother does not have received a letter from the authorities that they have allotted me a very beautiful place in such and such places. The second half is this. No, I would say this is all vibrations, because it is all pervading power. You become one with the all pervading power. So how it helps? Because when she was writing to me, you see, the vibrations were feeling it, what she was writing from the paper. So they communicated to the all pervading power. And the angels, or you can say the deities also can understand, and they must have thought, why bother mother with this all this nonsense? Better give her the letter as soon as possible. She finish it off. So in the same letter, she said, I'm such a fool to write all this, but I must write to you to give you the night and the day of my life. You see, so she wrote to me. So it can work like that. That way. So the vibrations actually are the things which are the doers and the enjoyers. They are the ones who enjoy it. You find a very good self-realized soul coming, then you just feel the self-realized soul and you say, oh, very good, come along, just have it. Come along, just have it. Starts enjoying that that joy that's coming from that person. And that is what it is. That you start enjoying that beauty in the person through vibrations. It's multi-dimensional thing, you see. Though it looks so simple that you're feeling in your hand, that's all. So it is a multi-dimensional thing, just like the God Almighty. And for your information, it is only He does everything. So only the vibrations work out everything. We do not do anything whatsoever. We are living in fool's paradise. For example, the tree dies, alright, and you change it over and make a nice seat for me to sit down. Alright, so what tree is dead and you make a seat and you say, oh, you have been this, you have done that. What do you do? Can you sprout even a small little seed? You cannot. But these vibrations only, which connect you with the all-pervading power, which are part of the pervading power, these pervading Almighty's eyes, you can say, they are the ones who look after each and every minute thing in this whole world. Can you think of such a multi-dimensional thing? Now you have seen how vibrations work on people, how they dissolve even the thick bones, and how they bring out the Kundalini here, and how you see the softness on your head. You cannot explain how. Because they only do everything. They have universal communication centers, and they have universal broadcasting stations, they have universal TV centers, they have everything with them. In short, you just copy them a little bit and you think you are doing something, but you really don't do anything whatsoever. That's why it is said that Brahma, this is the expression of Brahma, these are the vibrations of the Brahma, is the only truth. The rest is all Mithya, is all a Maya, it's just an illusion. We live in illusions. He is the enjoyer, he is the doer, you are just in between to see. It would be like this Mike thinking that he is giving the lecture of surgery. It's really like that. So, to explain what is vibrations may not be so simple in all its details, but the overall idea I have given to you. Is it alright? ஸோ ஸ்ரீமாதிச்சி மிக அழகாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார் நுண்ணதிர்வுகள். ஸோ இதனால்தான் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அனைத்தும் நுண்ணதிர்வுகள். இந்த வைப்ரேஷன்ஸ், இந்த தெய்வீக அன்பு சக்தி
இந்த நுண் அதிர்வுகளாக நமக்குள் அனைத்தையும் கவனித்துக் கொள்கின்றது. எனவே தியானத்தில் நாம் செய்ய வேண்டியது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து அமைதியாக எம்மை பார்த்து கொண்டிருப்பதே நாம் செய்ய வேண்டியது. நாம் இவ்வாறு கவனிக்கும் போது இந்த ஆத்மாவின் திவ்ய அனுபவங்களை நாம் உணரக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த ஆத்மாவில் இருந்து உமிழ்ந்து வரும் அந்த அன்பே இந்த அன்பு சக்தி நுண் அதிர்வுகள். ஸோ பரமாத்மாவில் இருந்து வரும் இந்த அன்பு சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. அது அனைத்து வேலைகளையும் செய்கின்றது. நாம் முழுமையாக எம்மை வெளிப்படுத்தி அந்த அன்பு சக்தியை பெற்று எமக்குள் வேலை செய்ய விட்டுவிட வேண்டும். அதுவே தியான நிலை. தியான நிலையில் நாம் அமைதியாக இருக்கும் போது, அந்த ஆத்ம நிலையில் அமைதியாக இருக்கும் போது இந்த அன்பு சக்தி நுண்ணதிர்வுகள் நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அதனால் நாம் தூய்மை அடைகின்றோம். அந்த தூய்மையை உணர ஆரம்பிக்கின்றோம். நமக்குள் ஆளுமை மாற்றங்கள் நிகழ்கின்றது. நமக்குள் மாற்றங்களை நாம் காண ஆரம்பிக்கின்றோம். எமது வாழ்வில் மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றோம். ஸோ இவ்வாறு அனைத்தையும் நிகழ்த்துவது இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், அன்பு சக்தியே. நாம் அதன் ஒரு அங்கம். ஸோ இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்த பின்பு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நாங்கள் கலந்துரையாடலாம். ஸோ எல்லோருக்கும் தெரியும் எவ்வாறு குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிடுவது என்பது. ஸோ அனைவரும் முதலாவது தடவையாக மெதுவாக முள்ளந்தண்டு அடிப்பக்கத்தில் இருந்து மெதுவாக மேலெடுத்து கொண்டு வந்து தலையுச்சியில் ஒரு முடிச்சு, கையை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இரண்டாவது தடவை மெதுவாக தலையுச்சி மேலே கொண்டு சென்று இரண்டாவது முடிச்சு, பின்பு மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக மேலெடுத்து சென்று தலையுச்சிக்கு கொண்டு சென்று 3 தடவை முடிச்சு போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம். இந்த உரையில் நாம் ஸ்ரீமாதிஜி சொன்னார், எமது இருதயத்தை சுற்றி 7 ஒளி வட்டங்கள், அதாவது இந்த 7 சக்கரங்களின் நற்பண்புகளே இந்த ஒளி வட்டங்களாக எம்மை கவசமாக பாதுகாக்கின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். நீங்கள் இவ்வாறு கவசமிடும் போதே அந்த குளிர்ச்சியை எம்மை சூழ ஒரு குளிர்ச்சியை நாம் உணரலாம். ஸோ தமது இடது வலது நாடி, இடது கை வலது கையை ஒன்று கூட்டி எமது வணக்கங்களை தெரிவித்து எமது அனைத்து நற்பண்புகளுக்கும், ஆத்மாவுக்கு, பரமாத்மாவுக்கு எமது வணக்கத்தை, இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். எமது குரு, தெய்வீக குரு, தெய்வீக தாய் ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எம்மை சிறந்த முறையில் எளிமையாக தாயன்போடு எம்மை வழி நடத்தி எமக்கு தேவையான அருளுரைகள், ஞானத்தை தந்து எம்மை தொடர்ந்து வழி நடத்துவதற்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஸோ உங்களுக்கு உண்மையில் இப்பொழுது நீங்கள் பழையவர்களும் உங்களுடைய ஏதாவது ஒரு
அனுபவங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகவும் மற்ற புது ஆக்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். இந்த பரம சைத்தன்யம், அதாவது இந்த நுண்ணதிர்வுகள், தெய்வீக நுண்ணதிர்வுகள் எவ்வாறு நமது வாழ்வில் வேலை செய்கின்றது. அன்மியூட் பண்ணலாம் எல்லாரும். ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக. யாராவது ஒருவர் பகிர்ந்து கொண்டால் இன்றைய வகுப்புக்கு அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். ஜெயஸ்ரீ மாதாஜிமா. ஜெயஸ்ரீ மாதாஜி மதி சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரு அனுபவம், அன்னையோட அனுபவம் கொடுத்தது இது. சரஸ்வர பூஜைக்கு வந்துட்டு தேனில நடக்குதுன்னு சொல்லி வந்தது. அப்ப வந்து நான் வந்து காரைக்குடியில ஷிஃப்ட் மாதிரி இங்க தென்காசிக்கு வர்றதுக்காக நாங்க அங்க இருந்துட்டு இருக்கோம். என்னோட எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு அன்னைட்ட அந்த இதை வச்சுட்டே இருக்கேன். இந்த சரஸ்வர பூஜைங்கிறாங்க, நான் அதுல கறந்துக்கணும் ரொம்ப ஒரு விருப்பம். அத வந்து அன்னைட்ட நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா வந்து ஷிஃப்ட் மாற போறோமே அப்படிங்கிற மாதிரி அன்னைட்ட எனக்கு எப்படின்னு தெரியலையே அப்படி நான் மனசுல நினைச்சிட்டு அன்னை முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறேன். என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரிக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ஷிஃப்ட் மாறதுல அங்க நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அப்ப லைட்டா அந்த வெயில் நேரம் அப்படிங்கும் போது அப்ப வந்து அவங்களுக்கு அந்த சிக்கன் பாக்ஸ் அந்த அம்மன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டாங்க. அப்போ வந்து ஐயோ அப்போ வந்து இந்த 10 நாள் வந்து நினைச்சிட்டு இருக்கிறோம், அந்த நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை போலுக்கு அப்படிங்கிற மாதிரிக்கு நினைச்சிட்டு இருக்குது. அவங்க அங்க வந்துட்டாங்க. வீடும் ஷிஃப்ட் மாறணும் அப்படிங்கிற சூழ்நிலை, எல்லா சூழ்நிலையும் வந்து நம்மளுக்கு அப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குது. இவங்க அப்படி ஒரு சூழ்நிலையோட அங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அப்போ அந்த ஒரு வாரம் அவங்கள லேசா தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனா அது ஒரு 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 வாரத்துல எல்லாமே வந்து கியூர் ஆயிடுச்சு. அவங்க எக்ஸாம் நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அங்க ப்ரோக்ராமு. இது சாரும் வந்து பாப்பாவும், அம்மா இந்த மாதிரி நீ போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்ப நீங்க கிளம்புங்க அவங்க காரைக்குடியில உள்ளவங்களோட அப்படி சொல்லிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இன்ப அதிர்ச்சி. அவங்க வர வச்சு நம்மள வந்து அங்கேயும் இருக்க வச்சுட்டு, அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு நானும் கிளம்பிட்டு காலையில 5 மணி கிளம்பி அங்க போய் சரஸ்வர பூஜையில தேனில வந்து கலந்தது வந்து ஏதோ அன்னை வந்து நம்மளுக்காகவே அவங்கள வந்து வீடு ஷிஃப்ட் பண்றதையும் நிப்பாட்டி பாப்பாவுக்கும் இந்த மாதிரிக்கு ஒரு இதை கொடுத்து அவங்கள அங்க வந்து உட்கார வச்சுட்டு அவங்க எனக்கு அது வந்து பயங்கர ஒரு அனுபவம். அது அன்னையோட ஒரு ஆசீர்வாதம் தான்.
அது அந்த அந்த நினைச்ச அந்த எண்ணங்களை வந்து அவங்க சரண்ல வைக்கும்போது அது கண்டிப்பா வந்து எனக்கு அங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு, அங்க போயும் வந்து பூஜையில கலந்துகிட்டு ஆஹ் அவங்க எல்லாரும் வந்துட்டு அங்க பூஜை நடந்துட்டு இருக்குது. அப்போ அப்ப பூஜை முன்னாடி போய் ஸ்டேஜ் முன்னாடி உட்கார்ந்துட்டேன் நானு. ஆஹா. ஒரு கோரிக்கையை அன்னைட்டு மறுபடியும் என் மனசு சொல்லுது. அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமா அங்க உள்ளவங்க நின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கிட்ட போறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குமா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க உள்ள கோஆர்டினேட்டர் அங்க உள்ளவங்க வந்துட்டு இவங்க புதுசா வந்திருக்காங்க, இவங்க ஒழுங்கா இந்த மெடிடேஷன்ல வந்து காரைக்குடில கலந்துக்கிடுவாங்களா அப்படி சொல்லி அப்ப கூட வந்தவங்க கிட்ட என்னைய கேட்டு இருக்காங்க. ஆஹா. கேட்டுட்டு அவங்கள வந்து இந்த இதை செய்யறதுக்கு அன்னைக்கிட்ட அவங்களையும் கூப்பிடுங்கன்ட்டாங்க. எனக்குன்னா பயங்கர ஒரு சந்தோஷம். ஸ்டேஜ்ல அவங்க கூப்பிட்டோன்னா அன்னையே கூப்பிடுற மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஆஹா. அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி அன்னையோட ஆசீர்வாதம் அது கிடைச்சதெல்லாம் பயங்கர ஒரு சந்தோஷம். அது ஆஹா. போயிட்டு அந்த ஸ்டேஜ்லயும் போய் நின்னுட்டு அன்னைக்கிட்ட வந்து செய்யறதுக்கு ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு. அன்னை கூப்பிட்டு என்னைய இங்க வா, நீ என்ன அங்க உட்கார்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. அதுதான் இந்த தெய்வீகத்துடனான தொடர்பு. அஹ் தெய்வீகத்துடனான தொடர்பு. அதெல்லாம் வந்து ஒரு யோகா. மறக்க முடியாது. அதான் ஆமா. யோகா. இதுதான் யோகா அனுபவிக்கிறது. யோகா. அஹ் அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு அந்த வாய்ப்பை சொல்றதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீ மாதா. மிக்க நன்றி மதி, பாய்ந்து கொண்டதுக்கு. மற்றவர்கள் ஒருத்தருமே கதைக்கிறேன். அதான் ஒவ்வொரு எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும் இப்போ ஸ்ரீ மாதாஜி இந்த உரையில சொன்ன ஒரு லேடி ஒரு அவங்களுக்கு வீடு இருக்கிறது பிரச்சனை, வீடு இல்லை. இப்போ ரெண்டுக்கு இருந்தால் எழும்ப சொல்லிடுவாங்க. அப்போ எங்கே போகிறேன்னு தெரியாது. அப்போ வேற வழி இல்லை. ஸ்ரீ மாதாஜி ஒருவர் தான் அவருக்கு அன்னைக்கு எழுதி பார்ப்போம்னுட்டு கடிதம் எழுதி இருக்கிறாங்க. கடிதம் எழுதி கொண்டு இருக்கவே அந்த தெய்வீக அன்பு சக்தி, அந்த நுண்ணதிர்வுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் இடம் அந்த அதிகாரிகளிடமிருந்து கடிதம் அவங்களுக்கு வந்துச்சுது. ஸோ அது மாதிரித்தான் என்னென்றாலும் என்ன பிரச்சனை என்றாலும் நாம் நமக்குள் இருக்கும் அந்த குண்டலினி தாய் சக்தியிடம் நாம் கதைக்க வேண்டும். உரையாடல், தாய் பிள்ளைக்கான உரையாடல், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையான உரையாடல் தான். உரையாடும் போது நமக்கு வழிகாட்டல் வருகின்றது. இன்று நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் சூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். நான் இப்பொழுது ரெக்கார்டிங் இப்பாட்ட போகின்றேன்.